I'm very honored to be here. நான் இங்கு இருப்பதிலே நான் மிகுந்த சந்தோஷமுள்ளவனாக கனப்படுத்தப்பட்டவனாக நான் I am from the state of Tamil Nadu. நான் இந்த தமிழ்நாட்டை சேர்ந்தவன். But for more than half my life I have lived and worked outside Tamil Nadu. ஆனால் என்னுடைய வாழ்க்கையினுடைய பகுதி நாளுக்கு அதிகமாக நான் தமிழகத்திலிருந்து வெளியே தான் வேலை செய்துள்ளேன். I have been forced to speak in Tamil in Malaysia, Indonesia, in Sri Lanka. மலேசியா, இந்தோனேஷியா, ஸ்ரீலங்காவிலே நான் தமிழிலே பேசும்படி கட்டாயப்படுத்தப்பட்டிருக்கிறேன். But when I come back to Tamil Nadu I can speak in English. ஆனால் தமிழ்நாட்டிலே வரும்போது நான் ஆங்கிலத்திலே பேச வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. You know, when I was younger people used to call me LT. வாலிபர்கள் என்னை LT என்று அழைப்பார்கள். Then brother LT. சகோதரர் LT. Uncle LT. Uncle LT. And now I am Tata LT. இப்பொழுது நான் Grandpa LT. So when you meet me during the conference you can call me any way you want. இந்த மாநாட்டு நடுவிலே நீங்கள் என்னை எப்படியானாலும் அழைத்துக் கொள்ளலாம். I came to Christ as a college student in 1962. நான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நான் PhD லே 1962ஆம் ஆண்டு படிக்கும்போது நான் ஆண்டவருடைய இயேசு கிறிஸ்துவுக்கு நான் வந்தேன். I was in my final year BE. நான் என்னுடைய கடைசி BE படிப்பை நான் படித்துக் கொண்டிருந்தேன். So I have been continuously working with the college students all my life after that. அதற்கு பிறகு நான் தொடர்ச்சியாக கல்லூரி மாணவர்கள் மத்தியிலே நான் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறேன். Even when I was working with Ravi Zacharias Ministries, most of my audiences were college students. நான் ரவி ஜக்கரியாஸ் அவர்களோடு கூட ஊழியம் செய்யும் பொழுது என்னுடைய பெரும்பாலான ஆடியன்ஸ் கல்லூரி மாணவர்கள் தான். But these days I am being trained by somebody else. இந்த நாட்களிலே நான் வேறு சிலர் மூலமாக நான் பயிற்சிக்கப்படுகிறேன். You know, brother Dayalan Barnabas told you that I have 4 grandchildren. எனக்கு இப்பொழுது 4 பேரப்பிள்ளைகள் இருக்கார் என்று சகோதரர் தயாளன் பர்னபாஸ் சொன்னார்கள். Our son has 2 daughters. என்னுடைய மகனுக்கு 2 பெண் குழந்தைகள் உண்டு. The older girl is 11 years old now. அவளுடைய மூத்த மகள் 11 வயது. When she was 3 years old, அவள் 3 வயதாக இருக்கும் பொழுது she was being very naughty. அவள் அதிக குறும்புத்தனமுடையவளாக இருந்தாள். And so my daughter-in-law was disciplining her. என்னுடைய மருமகள் அவளை அதிகமாக ஒழுங்குபடுத்திக் கொண்டிருப்பார்கள். And then she asked her, அப்பொழுது அவள் கேட்டார், if Jesus Christ took away my punishment, why do you punish me when I am naughty? இயேசு கிறிஸ்து என்னுடைய பாவத்தினுடைய தண்டனை எடுத்து விட்டு சொன்னார் என்று சொன்னால் நீ என்னை ஏன் தண்டிக்கிறாய் என்று தன்னுடைய தாயாரிடத்தில் அந்த பிள்ளை கேட்பாள். And my daughter-in-law said, "Oh, தாத்தாவை கேளு." என்னுடைய மருமகள் சொல்வார்கள், தாத்தாவிடத்தில் இதை கேளு என்று சொல்லி. And so now I am being trained by my grandchildren. இப்பொழுது என்னை பயிற்சிப்பவர்கள் என்னுடைய பேர குழந்தைகள் தான். And they are far more complicated than college students. அவர்கள் கல்லூரி மாணவர்களை காட்டிலும் அதிக காம்ப்ளிகேட் உள்ளவர்கள். And so what I share with you comes out of some of that training as well. நான் உங்களோடு பகிர்ந்து கொள்வது என்னுடைய பேர பிள்ளையிடத்திலே கற்றுக்கொண்ட சில பயிற்சிகள் மூலமாக கூட வரும். You know, the Lord confirmed to me what I should share with you through what our president of USITN spoke just a few minutes ago. நான் இந்த முகாமிலே என்ன பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று நான் ஜெபித்த பொழுது ஆண்டவர் நம்முடைய USITN பிரசிடென்ட் சற்று முன்பாக சொன்ன காரியத்தை குறித்து பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று உறுதிப்படுத்தினார். He spoke about Moses handing the baton over to Joshua. மோசஸ் யோசுவாக்கு தன்னுடைய ஊழியத்தை விட்டு கொடுத்து அல்லது கொடுத்து விட்டு சென்றதை குறித்து பேசினார்கள். David to Solomon. டேவிட் சாலமோனுக்கு விட்டு சென்றது. Now I want to put a bigger picture behind that. அதற்கு பின்னணியில் இருக்கிற ஒரு பெரிய படத்தை நான் உங்களுக்கு முன்பாக காட்ட விரும்புகிறேன். The vision must outlast the visionary. தரிசனத்தை காண்பவர்களை தாண்டி தரிசனம் சொல்ல வேண்டும். Because if my vision is too small, என்னுடைய தரிசனம் மிக சிறியது, and if it can be fulfilled in my life, என்னுடைய வாழ்க்கையிலே அது நிறைவேற்ற முடியும். I am not building the kingdom of God. நான் அப்படி செய்வேன் என்று சொன்னால் ஆண்டவருடைய ராஜ்யத்தை நான் கட்டவில்லை. I am building my own personal kingdom. என்னுடைய தனிப்பட்ட ராஜ்யத்தை நான் கட்டுகிறேன். Unfortunately, in our country and in our state, there are some ministries which are personal kingdoms. துரதிர்ஷ்டவசமாக நம்முடைய நாட்டிலும் நம்முடைய மாநிலத்திலும் இப்படிப்பட்ட தனிப்பட்ட ராஜ்யங்களை கட்டுகிற ஊழியங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. By the grace of God, USI is not such an organization. ஆண்டவருடைய கிருபையினாலே USI ஊழியம் அப்படிப்பட்ட ஒரு ஊழியம் அல்ல. And therefore I want you to go away from this conference looking for a vision which will go beyond your life. இந்த முகாமை விட்டு நான் செல்லும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையை தாண்டி செல்கிற ஒரு தரிசனத்தை நான் காண்பவனாக நீங்கள் பெற்று செல்வர்களாக நான் விரும்புகிறேன். And then only you will invest what God has put into you into the lives of other people.
அப்படி நீங்கள் செய்வீர்கள் என்று சொன்னால் தான் ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் இன்வெஸ்ட் பண்ணி இருக்கிற காரியத்தை நீங்கள் செய்வீர்களாக காணப்படுவீர்கள். The other thing I want you to say. நான் இன்னொரு காரியத்தையும் உங்களுக்கு நான் சொல்ல In விரும்புகிறேன். John chapter 14, யோவான் 14ஆம் அதிகாரத்திலே Jesus says, "He who believes in me, the works that I do, he shall do, and greater works than these shall he do." ஆண்டவர் சொல்கிறார், என்னை விசுவாசிக்கிறவர் நான் செய்கிற காரியங்களையும் அதைவிட பெரிய காரியங்களையும் செய்வான் என்று ஆண்டவர் சொல்கிறார். No, this is Jesus speaking. அது இயேசு கிறிஸ்துவினுடைய விசுவாசம். Perfect man, perfect God. அவர் ஒரு முழுமையான தேவன், ஒரு முழுமையான மனிதர். He wanted to train people who would do greater works than he himself. அவர் தன்னை காட்டிலும் அதிகமான காரியங்களை செய்யக்கூடிய மனிதர்களை பயிற்றுவிக்க விரும்பினார். And I want to tell people, particularly older people here, இங்க இருக்கிற முதியவர்களிடத்தில் நான் சொல்ல விரும்புகிற ஒரு காரியம், please pray that you will train people who will be greater than you are. நீங்கள் உங்கள் பின்பற்றுகிற வாலிபர்களை அல்லது உங்களை பின்பற்றுபவர்களை உங்களை விட அதிகமான காரியங்களை செய்வர்களாக நீங்கள் பயிற்றுவிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். You know, in Christian discipleship making, there are no trade secrets. கிறிஸ்தவ சீஷத்திலே சீஷத்துவம் அல்லது சீஷனுக்கு குருவுக்கு உரிய ரகசியங்கள் என்று ஒன்று கிடையாது. We give everything back to the people. what God has revealed to us, we give to people. ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்த எல்லா காரியங்களையும் நாம் மற்றவர்களுக்கு நாம் கற்றுக் கொடுக்கிறோம். Now I want to say something about my notes. என்னுடைய நோட்ஸை குறித்து நான் சில காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். It starts with page 53. 53ஆம் பக்கத்திலே அது ஆரம்பிக்கிறது. When I sent this to brother Asir, our state secretary, ஆசிர் அவர்களுடைய மாநில தலைவராகிய ஆசிர் அவர்களுக்கு அனுப்பும் பொழுது he was a bit confused. அவருக்கு சற்று குழப்பமாக இருந்தது. You will also be confused. நீங்களும் சற்று குழப்பப்படுவீர்கள். But I tell you something. நான் ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். I'm going to spend a lot of time this morning telling you some very important things. இந்த காலையிலே நான் மிக முக்கியமான சில காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க விரும்புகிறேன். We have 4 themes for 4 days. நம் 4 நாட்களுக்கும் 4 கருப்பொருட்கள் உண்டு. Knowing God, ஆண்டவரை அறிய வேண்டும். knowing his word, ஆண்டவருடைய வார்த்தையை அறிய வேண்டும். serving one another, ஒருவருக்கொருவர் ஊழியம் செய்வது, serving God. ஆண்டவருக்கு ஊழியம் செய்வது. But when you look at God speaking to us, ஆண்டவர் நம்மோடு கூட பேசும் பொழுது he never divides things like that. ஆண்டவர் நாம் இப்படிப்பட்ட பகுத்து காரியங்களை நமக்கு சொல்லிக் கொடுப்பதில்லை. No, I'm not saying that it is wrong to divide things. நான் இப்படி பிரித்து சொல்வது தவறு என்று நான் சொல்லவில்லை. Because our mind is limited, we need to learn certain things in this way. நம்முடைய அறிவு குறுகி இருக்கிறதுனால சில காரியங்களை நாம் இப்படி பிரித்து படிக்க வேண்டும். But when you study those things, you should see them as part of a much bigger picture. ஆனால் இப்படிப்பட்ட காரியங்களை நீங்கள் படிக்கும் பொழுது ஒரு பெரிய ஒரு பிக்சர்ல இதை வைத்து நீங்கள் அதை இணைத்து படிக்க வேண்டும். Now let me give you a good example. ஒரு நான் உதாரணத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். From the first book of the Bible, முதலாவது புத்தகம் வேதத்திலே ஆதியாகமத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். Genesis chapter 12 verses 1 to 3. 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 3ஆம் வசனம் வரை. To save time, I'm going to ask brother Jabba to read it only in Tamil. Others, those who don't follow Tamil, you can follow it in English. ஆதியாகமம் 12 1லிருந்து 3 வரை தமிழில் வாசிக்கிறேன். கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். Now you look at that those 3 verses. அந்த 3 வசனங்களை நீங்கள் பாருங்கள். Abraham heard God. He heard God. ஆபிரகாம் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டான். That is the word of God. அது ஆண்டவருடைய வசனம். He said, you leave your people and come and follow me. ஆண்டவர் சொன்னார் ஆபிரகாமிடத்தில், நீ உன்னுடைய சொந்த ஜனங்களை விட்டு என்னை பின்பற்றி வா என்று சொன்னார். In the Old Testament sense, that was the conversion of Abraham. That was his being born again. பழைய ஏற்பாட்டினுடைய வழியிலே நாம் என்று சொன்னால் ஆபிரகாம் மறுபடியும் பிறந்த ஒரு அனுபவம் அது. He says, I will make you a great nation. நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன் என்று ஆண்டவர் சொன்னார். And that is the people of God, fellowship. அது ஆண்டவருடைய சொந்த ஜனம், ஐக்கியம் உள்ள ஒரு கூட்டம். And then he said, in you shall all the families of the earth be blessed. உன் மூலமாக உலகத்தில் உள்ள சகல வம்சமும் சகல ஜாதி கூட்டமும் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆண்டவர் ஆபிரகாமிடத்தில் சொன்னார். That is the mission of God. அது ஆண்டவருடைய தரிசனம். All that in one short section. அது ஒரு குறிப்பிட்ட ஒரு சிறிய பகுதியில இவ்வளவு பெரிய காரியத்தை ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். Now in USI we have 4 aims. நம்முடைய யுஎஸ்ஏல 4 நோக்கங்கள் உண்டு, which deal with those 4 topics. அந்த 4 பகுதிகளாக நாம் சொல்லுவோம். And in our EU programs we have evangelistic camps. நம்முடைய EU ஊழியங்களிலே நற்செய்தி முகாம்கள் உண்டு.
Then we have discipleship camps. சீடத்துவ முகாம்கள் உண்டு. Then we have CMTC. கமிட்டி மெம்பர்ஸ்கான கேம்ப்ஸ் உண்டு. Then we have missions conference. மிஷன்ஸ் கான்ஃபரன்ஸ் நமக்கு உண்டு. You know, God doesn't often work like that. ஆண்டவர் பல நேரங்களிலே அப்படி வேலை செய்வது இல்லை. And so one of the words that you will be hearing from me very often is the word integrated. ஆண்டவரிடத்திலிருந்து நாம் கேட்கிற காரியங்கள் ஒன்றோடு ஒன்று பல நேரங்களிலே பின்னி பிணைந்து காணப்படும். You know, we must know that God doesn't separate our lives like that. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை அப்படி பிரித்து பார்ப்பதில்லை என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். I want to apologize to Brother Alan Barnabas for what I'm going to say now. நான் சொல்ல போகிற காரியத்திற்காக சகோதரர் ஆலன் பர்னபாஸிலே முன்கூட்டியே நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். I worked for the Indian government for 28 years, 6 months and 26 days. நான் இந்திய அரசாங்கத்துக்காக 28 வருடம் 6 மாதம் 28 நாட்கள் நான் பணி செய்தேன். I worked for Ravi Zacharias Ministries for 18 years and 11 months. ரவி சக்கரியாஸ் இன்டர்நேஷனல் மினிஸ்ட்ரீஸ்க்காக நான் 18 வருடமும் 6 மாதமும் நான் ஊழியம் செய்தேன். Which part of my life was more important in the sight of God? ஆண்டவருடைய பார்வையிலே இந்த இரண்டு பகுதிகளிலே எது முக்கியம்? That is one of the things I'm going to be speaking about. We know that is one of the things I'm going to speak about. Okay. அதை குறித்து தான் நான் இன்று பேச போகிறேன். Now we use the word call only for Christian work. அழைப்பு என்ற ஒரு வார்த்தையை நாம் கிறிஸ்தவ ஊழியத்திற்கு மாத்திரம் நான் பயன்படுத்துகிறோம். Now when this conference comes to an end, இந்த முகாம் இறுதியிலே வந்து முடிவடையும் பொழுது I want every HSS student here to know that he's studying 11 and 12 plus 1 plus 2 is a call from God. இந்த முகாம் முடியும் பொழுது +2 மாணவர்களும் படிப்பு அவருடைய +1 +2 படிப்பும் ஆண்டவருடைய அழைப்பு என்பதை அவர் உறுதியாக தெரிந்து கொண்டு போக வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். Every college student to discover that his student life is part of a call from God. எல்லா மாணவர்களும் மாணவ பருவம் அல்லது கல்வி கற்கும் பருவமும் ஆண்டவரால் கொடுக்கப்பட்ட ஒரு அழைப்பு என்று அறிந்து கொள்ள வேண்டும். Every graduate to feel that her work is a call from God. எல்லா பட்டதாரிகளும் தங்களுடைய பணி ஆண்டவரால் கொடுக்கப்பட்ட ஒரு அழைப்பு என்று அறிந்து கொள்ள வேண்டும். Never use the word call only for Christian work. கிறிஸ்தவ ஊழியத்தை மாத்திரம் ஒரு அழைப்பு என்று நாம் சொல்லக்கூடாது. By doing that we are creating a Christian Brahmin caste. அப்படி நாம் சொல்வதனாலே ஒரு கிறிஸ்தவ Brahmin caste. Brahmin caste நாம் உருவாக்குகிறோம். Who only can read the Vedas. Who only can read the Vedas. Okay. நாம் வேதங்களை மாத்திரம் தான் நாம் கற்றுக்கொள்ள முடியும். பிறகு everything that you do is sacred in the sight of God. நாம் செய்கிற எல்லா காரியங்களும் ஆண்டவருடைய பார்வையிலே பரிசுத்தமானது. And when you look at through my notes, try to read it, it's very dense. I've tried to condense a lot of things into a small space. என்னுடைய நோட்ஸை நீங்கள் தயவு செய்து படியுங்கள். பல காரியங்களை நான் மிக சுருக்கமாக நான் அதிலே கொடுத்திருக்கிறேன். And it may take you some time beyond this conference இந்த கான்ஃபரன்ஸ் முடிந்த பிறகு கூட நீங்கள் அதை படிக்க வேண்டியது இருக்கும். But I want you to know that that is the kind of truth that God wants to reveal to us. ஆனா நான் சொல்ல விரும்புகிற ஒரு காரியம் என்று சொன்னால் ஆண்டவர் நமக்கு சொல்ல விரும்புகிற சத்தியம் அது என்பதை நான் சொல்லுகிறேன். Recently I came across an article. நான் சமீபத்திலே ஒரு ஆர்டிகிளை நான் படிக்க நேர்ந்தது. It is from a book called The Call. அழைப்பு என்ற தலைப்பில் உள்ள ஒரு புத்தகத்திலே நான் அதை படிக்க நேர்ந்தது. Written by a famous gentleman called Os Guinness. ஆஸ் கின்னஸ் என்று சொல்கிற ஒரு பிரசித்தி பெற்ற ஊழியக்காரன் எழுதிய புத்தகம் அது. And in that book he mentioned something very interesting. அந்த புத்தகத்திலே மிக மிக முக்கியமான ஒரு காரியத்தை அவர் சொல்லுகிறார். He is referring to a 2nd century Christian whose name was Justin. இரண்டாவது நூற்றாண்டிலே வாழ்ந்த ஒரு கிறிஸ்தவராகிய ஜஸ்டின் என்பவரை குறித்து எழுதுகிறார். Now in one of his letters Justin says, ஜஸ்டின் என்பவர் தன்னுடைய ஒரு கடிதத்திலே அவர் கூறுகிறார், the wooden plows made by Joseph and Jesus in the 1st century were still in use in the 2nd century. இயேசு கிறிஸ்துவும் அவருடைய தகப்பனாருமாகிய உலக பிரகாரமான தகப்பனுமாகிய யோசேப்பு உண்டாக்கின மரத்திலான கட்டைகள் 2ஆம் நூற்றாண்டிலும் பயன்படுத்தப்படுகின்றன என்று எழுதுகிறார். That means what was Jesus doing till he was 30 years old? இயேசு கிறிஸ்து 30 வயது வரை என்ன செய்து கொண்டிருந்தார்? He was not just twiddling his thumbs waiting for a call. அவர் தன்னுடைய நகத்தை திருப்பி கடித்துவிட்டு அல்லது விரலை அசைத்துவிட்டு அழைப்புக்காக காத்திருக்கவில்லை. He was working in the carpentry shop. தன்னுடைய தகப்பனுடைய தச்சுப்பட்டறையிலே வேலை செய்து கொண்டிருந்தார். It's quite likely that his father died very early. ஒருவேளை ட்ரெடிஷனலை பார்க்கும்போது அவருடைய தகப்பனார் மிக
சிறிய வயதிலே இறந்து விட்டார் என்று சொல்கிறார்கள். And therefore Jesus had to look after the carpentry shop. இயேசு கிறிஸ்து அந்த தச்சுப்பட்டறை அதற்கு பின்னால் கவனிக்க வேண்டியது இருந்திருக்கும். I want to tell you that every part of your life has to become sacred. உங்களுடைய வாழ்க்கையினுடைய ஒரு பகுதியும் பரிசுத்தமானது என்பதை நான் சொல்ல விரும்புகிறேன். In English you never use the word secular. ஆங்கிலத்தில் செக்யூலர் அல்லது உலக பிரகாரம் என்ற ஒரு வார்த்தையை நாம் பயன்படுத்துவது கிடையாது. This is God's world. இது ஆண்டவருடைய உலகம். Students, மாணவர்களே, when you are studying your subjects, நீங்கள் பாடத்தை படிக்கும் பொழுது don't call your subjects boring. உங்களுடைய பாடம் போர் அடிக்கிறது என்று சொல்ல வேண்டாம். Because you are studying the creation of God. ஆண்டவருடைய படைப்பை குறித்து நீங்கள் படிக்கிறீர்கள். Your teachers may be boring, but that's a different problem. உங்களுடைய ஆசிரியர்கள் உங்களை போர் அடிக்க வைக்கலாம், அது வித்தியாசமான பிரச்சனை. Christian teachers, கிறிஸ்தவ ஆசிரியர்களே, when you teach your subject, உங்களுடைய பாடத்தை நீங்கள் போதிக்கும் you பொழுது will teach it with such a passion நீங்கள் அப்படிப்பட்ட உற்சாகத்தோடு நீங்கள் போதிக்க வேண்டும் that your students will love that subject till the end of your life. அவங்களுடைய வாழ்க்கையினுடைய இறுதி வரை நீங்கள் போதிக்கிற காரியங்களை அவர்கள் நேசிக்க வேண்டும். You know, somehow in our understanding of the Bible, வேதத்தை நாம் சில நேரங்களிலே புரிந்து கொள்வது எப்படி என்று சொன்னால், we start with Genesis 3. நாம் ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்திலே ஆரம்பிக்கிறோம். Man is a sinner. மனிதன் ஒரு பாவி. And we end with Revelation 20. வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரத்தோடு நாம் நிறுத்தி விடுகிறோம். Lake of fire, judgment. எரிகிற நரகமும் நியாய தீர்ப்பும். We leave out the first two and the last two chapters of the Bible. வேதத்தினுடைய முதல் 2 அதிகாரம் கடைசி 2 அதிகாரத்தையும் நாம் விட்டு விடுகிறோம். The first two chapters tell you about the present creation. முதல் 2 அதிகாரமும் தற்போது நாம் பார்க்கிற ஒரு படைப்பை குறித்து சொல்கிறது. And Revelation 21:22 tell us about the new creation. 21ஆம் 22ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தல் புத்தகம் ஒரு புதிய படைப்பை குறித்து சொல்கிறது. If you leave out these 4 chapters, இந்த 4 அதிகாரத்தையும் நீங்கள் விட்டுவிட்டால், the good news of Jesus has no connection with reality. இயேசு கிறிஸ்துவினுடைய நற்செய்தி இன்றைக்கு நடைமுறையில் உள்ள காரியத்தோடு தொடர்பில்லாமல் போய்விடும். And that is what I want you to go away with from this conference. அதை தான் உங்களுக்கு சொல்லிவிட்டு நான் போக விரும்புகிறேன். That means every part of your life is being discipled by Jesus Christ. உங்களுடைய ஒரு பகுதியும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினால் ஒழுங்குபடுத்தப்படுகிறது. Whether you are reading the Bible, உங்களுடைய வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுதும், whether you are working, நீங்கள் வேலை செய்யும் பொழுதும், whether you are sleeping, நீங்கள் படுத்திருக்கும் பொழுதும், every part of your life belongs to God. உங்களுடைய எல்லா சிந்தனைகளும் ஆண்டவருக்கு சொந்தமானது. Don't separate your life. அதை நீங்கள் பிரித்து பார்க்க வேண்டாம். And I think we evangelical Christians have a strong theology of redemption but a weak theology of creation. நற்செய்தி கிறிஸ்தவர்களாகிய நாம் பலவீனமான ஒரு தியாலஜியை நாம் அல்லது ஆண்டவரை குறித்த வேதத்தை குறித்து நாம் வைத்திருக்கிறோம். Theology of creation but a strong theology of redemption. ஓகே, மீட்பை குறித்து மிக ஒரு ஆழமான ஒரு அறிவை நாம் வைத்திருக்கிறோம். ஆனால் படைப்பை குறித்த ஒரு மிக எளிமையான அறிவை நாம் வைத்திருக்கிறோம். We don't understand that when Jesus died on the cross, he was not only reconciling us to himself, ஆண்டவர் சிலுவையிலே மரித்த பொழுது நம்மை மாத்திரம் அவரோடு கூட அவர் ஒப்புரவாக்கவில்லை, he was reconciling all things. எல்லாவற்றையும் படைப்பையும் சேர்த்து அவரோடு ஒப்புரவாக்கினார். You know, I want brother Jabba to read 2 passages of scripture. இரண்டு வசனங்களை நான் ஜெபா வாசிக்க விரும்புகிறேன். And I want you to listen to this very carefully. அதை மிக கவனமாக நீங்கள் கவனிக்க விரும்புகிறேன். Colossians chapter 1 verses 19 and 20. கொலோசியர் 1வது அதிகாரம் 19வது வசனம் 20வது வசனம். கொலோசியர் 1வது அதிகாரம் 19வது வசனம் 20வது வசனம். சகல பரிபூரணமும் அவருக்குள்ளே வாசமாயிருக்கவும் அவர் சிலுவையிலே சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கி கொள்ள அவருக்கு பிரியமாயிற்று. Please remember, Jesus died not only for the reconciliation of us humans but for the whole of creation. இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தன்னுடைய ஜீவனை கொடுத்த பொழுது நம்மை மாத்திரம் ஆண்டவரோடு கூட ஒப்புரவாக்கி கொள்வதற்காக தன்னுடைய ஜீவனை கொடுக்கவில்லை, சகல சிருஷ்டியையும் அவரோடு கூட ஒப்புரவாக்கி கொள்ள தன்னுடைய ஜீவனை கொடுத்தார். Because we are also part of the creation of God. நாமும் ஆண்டவருடைய படைப்பின் ஒரு பகுதிதான். We are made of the dust of the ground. ஆண்டவருடைய படைப்பிலே நாம் மண்ணினுடைய தூளில் இருந்து நாம் எடுக்கப்பட்டவர்கள். And when Jesus was raised from the dead, இயேசு கிறிஸ்து மரணத்திலே இருந்து உயிரோடு எழும்பின பொழுது he was reconciling creation. ஆண்டவர் இந்த சிருஷ்டியை தன்னோடு கூட ஒப்புரவாக்கி கொண்டார். One more passage. இன்னொரு பகுதி From Romans chapter 8. ரோமர் 8வது அதிகாரத்துக்கு திருப்பி From கொள்ளுங்கள். 19 to 21. 19ஆம் வசனத்திலிருந்து 21வது வசனம் வரை. ரோமர் 8 19 21 வரை.
மேலும் தேவனுடைய புத்திரர் வெளிப்படுவதற்கு சிருஷ்டியானது மிகுந்த ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறது. அதென்னவென்றால் சிருஷ்டியானது அழிவுக்குரிய அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளுக்குரிய மகிமையான சுவாதீனத்தை பெற்றுக்கொள்ளும் என்கிற நம்பிக்கையோடு அந்த சிருஷ்டியானது சுய இஷ்டத்தினால் அல்ல, கீழ்ப்படுத்தினவராலேயே மாயைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறது. 22. ஆகையால் நமக்கு தெரிந்திருக்கிறபடி இதுவரைக்கும் சர்வ சிருஷ்டியும் ஏகமாய் தவித்து பிரசவ வேதனை படுகிறது. You know that word for prasava vedana, groaning, is the same word used for the groaning of the woman in childbirth after the fall. இந்த பிரசவ வேதனை என்று சொல்லி ரோமர்ல எழுதியிருக்கிற காரியம், ஒரு பெண் இந்த பாவத்தில் விழுந்த பிறகு பிரசவ வேதனை படுகிறாள் அல்லவா, அதற்கு ஒப்புமையான ஒரு வார்த்தை. In other words, when we sinned against God, வேறுபடி சொல்ல போனால் தேவனுக்கு விரோதமாக நாம் பாவம் செய்த பொழுது, and God had put creation under our charge, ஆண்டவர் அவருடைய சிருஷ்டிப்பை நமக்கு கீழே வைத்திருந்தார். we dragged creation down along with us. நாம் விழுந்த பொழுது அந்த சிருஷ்டிப்பையும் நம்மோடு கூட இழுத்து விட்டு வந்து விட்டோம். We are groaning. நாமும் பிரசவ வேதனை படுகிறோம். God says to the man, you will toil with the sweat of your brow. நீ மிக கடினமாக வேலை செய்து உன் நெற்றி வேர்வை கீழே விழுந்து நீ கஷ்டப்படுவாய் என்று ஆண்டவர் சொன்னார். To the woman he says, you will have pain in childbearing. அந்த ஏவாள் இடத்திலே ஆண்டவர் சொன்னார், நீ பிரசவ வேதனையிலே மிகுந்த கஷ்டப்படுவாய் என்று சொன்னார். But creation is also going through that kind of a pain. இந்த படைப்பும் இப்படிப்பட்ட ஒரு பிரசவ வேதனை வழியாக கடந்து சென்று கொண்டிருக்கிறது. But what do we read in Romans 8? ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் என்ன பார்க்கிறோம்? Creation is waiting for the redemption of the children of God. சிருஷ்டியானது ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய மீட்புக்காக காத்து கொண்டிருக்கிறது என்று வாசிக்கிறோம். Because when we are redeemed, creation will be redeemed. நாம் மீட்கப்படும் பொழுது ஆண்டவருடைய சிருஷ்டியும் மீட்கப்படும். And today, as students and graduates, when we are studying and working in God's creation, இன்றைக்கு மாணவர்களும் பட்டதாரிகளும் நாம் ஆண்டவருடைய படைப்புகளோடு நாம் வேலை செய்யும் பொழுது, we are actually participating in the redemption of creation. இந்த சிருஷ்டிப்பினுடைய மீட்பிலே நாமும் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம். Now that may be a little difficult for us to fully understand, even agree. இந்த காரியத்தை நாம் முழுமையாக புரிந்து கொள்வது சற்று கடினமாக காணப்படும். For example, we are witnessing to people about Christ. ஒரு உதாரணம், நான் மற்றவர்களுக்கு ஆண்டவரை குறித்து சாட்சி சொல்கிறோம். But not all of them are saved. எல்லாரும் பரிசுத்தவான்கள் அல்ல. In the same way, we are working in God's creation. இதை போல தான் நாம் ஆண்டவருடைய படைப்புகள் மத்தியிலும் நாம் வேலை செய்கிறோம். And our work cannot really be perfect in a fallen world. நம்முடைய பணி முழுமை இந்த விழுந்து போன உலகத்திலே முழுமையாக காணப்படாது. But I believe that when Jesus comes again, ஆண்டவர் திரும்பி வரும் பொழுது creation will be delivered from its bondage to decay. இந்த படைப்பானது தற்பொழுது இருக்கிற அடிமைத்தனத்திலிருந்து முழுமையாக விடுதலை பெறும் என நான் நம்புகிறேன். That is why the Bible ends with the new creation. ஆகவேதான் வேதம் முடியும் பொழுது வெளிப்படுத்தல் 21:22 ஒரு புதிய படைப்பாக முடிவடைவதை பார்க்கிறோம். I want to give you a very practical way of reading the Bible. ஒரு நடைமுறையாக வேதத்தை எப்படி படிப்பது என்று நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். Now I'm sure all of us have more than one copy of the Bible. நாம் எல்லாருக்கும் ஒரு வேதத்தை தவிர கூடுதலாக வைத்திருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். Because now by the grace of God the price of a Bible is not too high. ஆண்டவருடைய கிருபையினாலே இன்றைய வேதத்தினுடைய விலை மிக அதிகமாக கிடையாது. And many of us Christians have the habit of underlining certain passages from the Bible. அநேக கிறிஸ்தவர்களாகிய நாம் வேதத்தை பல பகுதிகளிலே நாம் அடிக்கோடிட்டு நாம் பயன்படுத்துவது வழக்கம். When God speaks to us, ஆண்டவர் நம்மோடு கூட பேசும் பொழுது, gives us a promise, gives us a command, we underline that. ஒரு கட்டளையோ அல்லது ஒரு வாக்குத்தத்தத்தையோ கொடுக்கும் பொழுது நாம் வேதத்திலே அடிக்கோடிட்டுக் கொள்கிறோம். But there's a problem with underlining your Bible. ஆனால் நாம் வேதத்தை இப்படி அடிக்கோடிட்டு பயன்படுத்தும் பொழுது அதில் சில பிரச்சனைகள் உண்டு. When you read an underlined copy of the Bible, ஏற்கனவே அடிக்கோடிட்ட ஒரு வேதத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது, your eye gravitates to what you have underlined. உங்கள் கண்கள் அடிக்கோடிட்ட பகுதிக்கு ஈர்க்கப்படுகிறது. And you pass over what you have not underlined. நீங்கள் அடிக்கோடிடாத பகுதியை நீங்கள் கடந்து விடுவீர்கள். I call that the Christian Passover. அதை கிறிஸ்தவ தள்ளி போகுதல் என்று நான் சொல்லுவேன். There is no such festival. அப்படிப்பட்ட காரியம் கிடையாது. Keep another copy of the Bible. இன்னொரு வேதாகமத்தை கூட வைத்துக் கொள்ளுங்கள். And that ununderlined copy you should read through at least once in a year.
அப்படி அடிக்கோடிடாத வேதத்தை வருடத்துக்கு ஒரு முறையாவது நீங்கள் படித்து முடிக்க வேண்டும். You will not understand much of it. அதை ஒருவேளை நீங்கள் முழுமையாக புரிந்து கொள்ள முடியாது. Does not matter at all. அது பிரச்சனை இல்லை. But you get the big picture. ஆனால் முழுமையான ஒரு காரியத்தை நீங்கள் பார்க்க முடியும். When you get the big picture, ஒரு முழுமையான காரியத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது, then you begin to understand the small picture better. அதற்குள்ளாக உள்ள சிறிய சிறிய காரியங்களை புரிந்து கொள்ளும் பொழுது, now what we have normally started with is to start with a small picture and never get to the point of getting the big picture. நாம் வழக்கமாக செய்கிற ஒரு காரியம் என்று சொன்னால் சின்ன சின்ன காரியங்களை நாம் புரிந்து கொண்டு அதன் முழு காரியத்தை நாம் புரிந்து கொள்ள தவறுகிறோம். That's one of the reasons why the topic for this koinonia becomes very important. ஆகவேதான் இந்த கொய்னானுடைய ஒரு தலைப்பு மிக மிக முக்கியமான ஒரு தலைப்பாக காணப்படுகிறது. Because passing the baton becomes important when you begin to see a glimpse of the big picture. நாம் அடுத்த தலைமுறைக்கு இப்படிப்பட்ட பேட்டனை நாம் பாஸ் பண்ணுவது அல்லது கொடுப்பது ஒரு முழு படத்தை அல்லது ஆண்டவருடைய திட்டத்தை நாம் பார்க்கும் பொழுது மிக மிக முக்கியமான ஒரு காரியமாக மாறுகிறது. Now there is a third thing I want to share with you. மூன்றாவது ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். I want you to turn to 1 John chapter 1. 1 யோவான் 1ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ள விரும்புகிறேன். And Jabba will read for us verses 1 to 3. 1ஆம் வசனத்திலிருந்து 3ஆம் வசனம் வரை நான் வாசிக்கிறேன். 1 யோவான் 1வது அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 3ஆம் வசனம் வரை. 1 யோவான் 1 முதல் 3 வரை. ஆதி முதல் இருந்ததும் நாங்கள் கேட்டதும் எங்கள் கண்களினால் கண்டதும் நாங்கள் நோக்கி பார்த்ததும் எங்கள் கைகளினாலே தொட்டதுமாயிருக்கிற ஜீவ வார்த்தையை குறித்து உங்களுக்கு அறிவிக்கிறோம். அந்த ஜீவன் வெளிப்பட்டது பிதாவினிடத்தில் இருந்ததும் எங்களுக்கு வெளிப்பட்டதுமான நித்தியமாயிருக்கிற அந்த ஜீவனை நாங்கள் கண்டு அதை குறித்து சாட்சி கொடுத்து அதை உங்களுக்கு அறிவிக்கிறோம். நீங்களும் எங்களோடு ஐக்கியமுள்ளவர்கள் ஆகும்படிக்கு நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறதை உங்களுக்கு அறிவிக்கிறோம். எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது. In the first two verses, John starts this letter like he started the gospel. இந்த நிருபத்திலே முதலில் 1ஆம் அதிகாரம் முதல் 2 வசனத்திலே யோவான் தன்னுடைய சுவிசேஷத்தை எப்படி ஆரம்பித்தாரோ அப்படியே இங்கேயும் ஆரம்பிக்கிறார். He is talking about Jesus as the eternal word of life. இயேசு கிறிஸ்து நித்திய வசனம் என்பதை குறித்து இங்கேயும் எழுதுகிறார். But that word of life appeared to us. அந்த நித்திய வசனம் நம்மிடத்திலே மாம்சமாக வெளிப்பட்டது. He could be seen, he could be touched. அவரை காண முடிந்தது, அவரை தொட முடிந்தது. But I want you to look at verse 3. 3ஆம் வசனத்தை நீங்கள் பார்க்க விரும்புகிறேன். Now the Tamil word aikyam is a very good word. The English word fellowship we do not fully understand. தமிழிலே ஐக்கியம் என்று சொல்லி இருக்கிற வார்த்தை மிக மிக நல்ல ஒரு பதம். ஆனால் ஆங்கிலத்திலே fellowship என்று சொல்வது அந்த அளவுக்கு புரிந்து கொள்கிற கூடிய ஒரு கருத்தை வெளிப்படுத்துகிற ஒரு காரியம் அல்ல. When we were EU students in Chennai, we used to say fellowship is two fellows in the same ship. நான் EU மாணவனாய் சென்னையில இருக்கும் பொழுது fellowship என்று சொன்னால் கப்பலில் இருக்கிற ரெண்டு பேர் என்று நாங்கள் சொல்லுகிறோம். fellowship என்று சொல்லுவோம். In fact, the original word for aikyam, fellowship in the Greek is koinonia. இந்த ஐக்கியம் என்பதற்கு கிரீக் என்ற மொழியிலே சொல்லி இருக்கிற பதம் koinonia. And that means we share a common life. அதற்கு பொருள் என்னவென்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையை நாம் பொதுவாக பகிர்ந்து கொள்கிறோம். I'm going to now quote verse 3 using the word using the phrase to share a common life instead of the word fellowship. இந்த ஐக்கியம் என்கிற ஒரு வார்த்தையை நான் சொல்லும் பொழுது வாழ்க்கையை பொதுவாக பகிர்ந்து கொள்கிற என்ற பதத்தை பயன்படுத்தி நான் சொல்ல விரும்புகிறேன். So John says something like this. He says, I write to you so that you may share a common life with us. And we share. யோவான் சொல்லுகிறார், நான் இதை எழுதுவதற்கு காரணம் நாம் இந்த பொதுவான ஐக்கியத்தை அல்லது பொதுவாக நம்முடைய வாழ்க்கையை பகிர்ந்து கொள்ள வேண்டும். But we share a common life with the Father and with his Son Jesus Christ. ஆனால் அதே வேளையிலே நாம் நம்முடைய வாழ்க்கையை பிதாவாகிய தேவனோடும் குமாரனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடும் நாம் பொதுவாக பகிர்ந்து கொள்கிறோம் என்று சொல்கிறார். Obviously through the Holy Spirit. நிச்சயமாக பரிசுத்த ஆவியானுடைய உதவியோடு. Now I want you to recognize the greatness of this verse. இந்த வார்த்தையினுடைய மிக உன்னதமான தன்மையை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். Eternal life is not just living forever. நித்திய ஜீவன் என்று சொல்வது வெறுமனே நித்தியமாக வாழ்வது கிடையாது. Ever and ever. ever and ever நித்தியமாக வாழ்கிறதல்ல. Not just the quantity of life, but it is the quality of life. நித்தியம் என்று சொல்வது அதிக நாள் வாழ்வது என்று கிடையாது, ஆனால் எந்த தரத்தோடு வாழ்கிறோம் என்பதுதான் முக்கியம். It's a life of God
that Jesus shares with us through the Holy Spirit. இது என்னவென்று சொன்னால் பிதாவாகிய தேவன் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக பரிசுத்த ஆவியானவருடைய உதவியோடு நம்மோடு பகிர்ந்து கொள்கிற ஒரு வாழ்க்கை. Sometimes at the end of an evangelistic meeting, ஒரு நாம் நற்செய்தி கூட்டத்தின் கடைசியிலே you hear what is called an altar call. ஆல்டர் கால் என்ற ஒரு அழைப்பை நாம் கேட்கிறோம். And in the altar call, normally some evangelists say, if you die tonight, where would you go? அந்த ஆல்டர் காலிலே நற்செய்தி அறிவிப்பவர் கூறுவார், இன்று ராத்திரி நீ மரித்தால் நீ எங்கே போவாய்? I call it Christian terrorism. கிறிஸ்தவ தீவிரவாதம் என்று நான் சொல்லுவேன். I would rather ask, if you live tomorrow, how would you live? ஒருவேளை எனக்கு வாய்ப்பு கிடைத்தால் நான் சொல்லுவேன், நீ நாளைக்கு வாழ்ந்தால் எப்படி வாழ்வாய்? Christianity is not about dying right, it's about living right. கிறிஸ்தவ வாழ்க்கை என்று சொல்வது சரியாக மரிப்பதல்ல, அது சரியாக வாழ்வதை குறித்துள்ளது. You know who are the problem people in churches? இன்றைக்கு சபைகளிலே பிரச்சனை யார் தெரியுமா? People who know how to die but who do not know how to live. எப்படி மரிக்க வேண்டும் என்று தெரியும், ஆனால் எப்படி சரியாக வாழ்வது என்று தெரியாத மக்களினால் தான் இன்றைக்கு பிரச்சனை. Because some 50 years ago they accepted Christ. They know now if I die I'll go to heaven. 50 வருடத்துக்கு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார்கள், மரித்தால் நான் நித்திய ராஜ்யத்துக்கு போவேன் என்று அவர்களுக்கு தெரியும். But today you are not reflecting the life of Christ. ஆனால் இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கை அவர்கள் தங்கள் வாழ்க்கையில் வெளிப்படுத்தவில்லை. So when you read the Bible, now this I'm coming to a very important point. நீங்கள் ஒரு முக்கியமான கருத்துக்கு நான் வருகிறேன். நீங்கள் வேதத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது, now some of you are very young. Some of you are very young. அநேகர் மிக இளமை உள்ளவர்களாக இருக்கிறீர்கள். I'm making a quick calculation in my mind. என்னுடைய மனதிலே ஒரு வேகமான ஒரு கணக்கை நான் போடுகிறேன். Some of you, I think your age is just 1/5 of my age, maybe 1/4. என்னுடைய வயதிலே 4/1 தான் சிலருடைய வயது இருக்கும். Now when you are young, நீங்கள் வாலிபராக இருக்கும் பொழுது you have a number of things to decide. நீங்கள் அநேக காரியங்களை குறித்து தீர்மானம் எடுக்க வேண்டும். Now as a believer in Christ, இயேசு கிறிஸ்துவிலே ஒரு விசுவாசியாக what subject to study, எந்த பாடத்தை நீங்கள் படிக்க போகிறீர்கள், where to work, எந்த இடத்திலே வேலை செய்ய வேண்டும், whom to marry, யாரை திருமணம் செய்ய வேண்டும், and so on. இப்படிப்பட்ட பல காரியங்கள், a number of things that have yet to be decided. இன்னும் நீங்கள் பல காரியங்களிலே தீர்மானம் எடுக்க வேண்டி உள்ளது. Older fellows like me have very little to decide, only where to be buried or something. எங்களை போல வயதானவர்கள் இன்னும் யோசிப்பதற்கு சில தீர்மானம் எடுப்பதற்கு சில காரியங்களே உள்ளது. But let me tell you something. ஆனால் ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். When your life becomes part of the life of God, இயேசு கிறிஸ்துவோடு கூட உங்கள் வாழ்க்கை இணைந்து ஒரு பகுதியாக மாறும் பொழுது, even when there are so many things yet to be decided, இன்னும் பல காரியங்களை நீங்கள் தீர்மானம் செய்யாமல் இருந்தாலும், you can say that your life has a direction. Your life has a direction. ஓகே, உங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவர் ஒரு பாதையை வைத்திருக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். You have a purpose. You have a purpose. உங்கள் வாழ்க்கையிலே ஒரு நோக்கம் இருக்கிறது. And that is a wonderful thing. அது ஒரு மிக மிக ஒரு ஆச்சரியமான ஒரு காரியம். And please, I do not know, there may be some of you from a Hindu background. ஒருவேளை இந்து பின்னணியிலிருந்து சிலர் இருப்பீர்களா என்று எனக்கு தெரியவில்லை. One aspect of Indian philosophy says you can become one with the divine. இந்திய தத்துவங்களிலே ஒரு தத்துவம் சொல்லுகிறது, நீங்கள் தேவனோடு ஒருமையாகி விட முடியும் என்று சொல்லி. Now this is not that kind of a oneness. அப்படிப்பட்ட ஒரு ஒருமையாகுதலை குறித்து நான் சொல்லவில்லை. Because they say that just like every drop of water merges with the ocean, you merge with the divine. எப்படி எல்லா தண்ணீர் துளிகளும் கடலோடு சங்கமமாக்குறதோ அதே போலவே நீங்களும் கடவுளோடு ஒன்றரை சங்கமாகிறீர்கள் என்று சொல்லி அந்த தத்துவம் சொல்கிறது. You know, in that union you lose your identity. அப்படிப்பட்ட சங்கமத்திலே நீங்கள் உங்களுடைய தனித்தன்மையை இழந்து விடுகிறீர்கள். Whereas the union we have with Christ gives you your identity. ஆனால் ஆண்டவரோடு கூட நாம் ஒருமிக்கும் பொழுது நம்முடைய தனித்தன்மையை நாம் இழந்து விடுவதில்லை, ஆனால் ஒரு புதிய தன்மையை ஆண்டவர் நமக்கு தருகிறார். You know, brother Dayalan Barnabas had seen that. ஆண்டவர் தயாளன் பர்னபாஸ் தன்னுடைய வாழ்க்கையில் அதை பார்த்திருக்கிறார்கள். He had seen at YouTube where I was introduced as a speaker. தயாளன் பர்னபாஸ் அவர்கள் என்னை யூடியூப்ல இன்ட்ரோடியூஸ் பண்ணப்பட்டதை பார்த்திருக்கிறார்கள். I was introduced in a church in Malaysia as a speaker. மலேசியாவிலே என்னை ஒரு பேசுபவன் என்று சொல்லி என்னை அறிமுகப்படுத்தினார்கள். So when I came to speak, நான் பேச வந்தேன். I said, that is a speaker, I am a human being. எனக்கு முன்னால் இருப்பதுதான் ஸ்பீக்கர், நான் ஒரு மனிதன் என்று சொன்னேன். My identity does not come from what I can do. நான் எதை செய்கிறேனோ அதிலிருந்து எனக்கு அடையாளம் வருவதில்லை. Because when I grow older I may not be able to speak.
ஒருவேளை வயசான பிறகு என்னால் பேச முடியாமல் போய்விடும். That does not mean that I have lost my identity. என்னுடைய தனித்தன்மையை நான் இழந்து விட்டேன் என்று சொல்லி அர்த்தமல்ல. And then I asked them to read from Revelation 3 verse 12. அதற்கு பிறகு நான் அவர்களிடத்தில் வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிக்க சொன்னேன். Just read the last part of that verse. வெளிப்படுத்துதல் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தினுடைய கடைசி பகுதி. It is a reward that Jesus is giving to the church in Philadelphia. தேவனாகிய கர்த்தர் பிலடெல்பியா என்ற சபைக்கு அவர் கொடுக்கிற ஒரு பெரிய வெகுமதி. வெளிப்படுத்துதல் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தினுடைய 2வது பகுதி. என் தேவனுடைய நாமத்தையும் என் தேவனால் பரலோகத்திலிருந்து வருகிற புதிய எருசலேமாகிய என் தேவனுடைய நகரத்தின் நாமத்தையும் என் புதிய நாமத்தையும் அவன் மேல் எழுதுவேன். 3 names. 3 names, 3 பெயர்கள். Those are your identities. அவைகள் தான் உங்களுடைய அடையாளங்கள். The name of God is written on you when you come to Jesus Christ. இயேசு கிறிஸ்துவினிடத்தில் நீங்க வரும்பொழுது தேவனுடைய நாமம் உங்கள் மேல் எழுதப்படுகிறது. And therefore you are a daughter of God, you are a son of God. நீங்கள் தேவனுடைய குமாரத்தி, நீங்கள் தேவனுடைய குமாரன். The second name. இரண்டாவது நாமம். The name of the city which comes down from heaven. பரலோகத்திலிருந்து வருகிற எருசலேமாகிய நகரத்தினுடைய நாமம். If you look at Revelation 21 verse 2, that is the bride, that is the church. வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரத்தை நீங்க வாசிக்கும் பொழுது அந்த எருசலேமை குறித்து சொல்லும் பொழுது தேவனுடைய மணவாட்டி, தேவனுடைய சபை என்று சொல்லி இருக்கிறது. And so the name of the church is written on you. உங்கள் மேல் தேவனுடைய சபையாகிய பெயர் எழுதப்பட்டிருக்கிறது. That means we are brothers and sisters in Christ. ஆண்டவருக்குள் நாம் சகோதரர் சகோதரிகள். And the third name, மூன்றாவது பெயர், Jesus' own new name. இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுக்கிற அவருடைய புதிய நாமம். And what is that new name? அந்த புதிய பெயர் என்று சொன்னால் என்ன? He is the bridegroom, we are the bride. அவர் மணவாளன், நாம் மணவாட்டி. Just as the bride takes the name of the bridegroom, we take his name. எப்படி ஒரு மணவாட்டி திருமணத்துக்கு பிறகு தன்னுடைய கணவனுடைய பெயரை தன்னுடைய பெயரில் இணைத்துக் கொள்வார்களோ அதே போல நாம் ஆண்டவருடைய நாமத்தை நம்முடைய பெயரில் இணைத்துக் கொள்கிறோம். All identity is relational. எல்லா ஆண்டவருக்கு கொடுத்திருக்கிற அடையாளங்களும் ஒன்றுக்கொன்று தொடர்பு உள்ளவை. Identity தனித்துவம் சொன்னீங்க. Identity என்ன சொன்னீங்க? அடையாளம். இல்ல earlier you used the word. தனித்துவம். இல்ல ஆமா, that will be a better word. Yeah. Let me give it to you in a different way. Jesus introduced God in a greater way than in the Old Testament. இயேசு கிறிஸ்து புதிய ஏற்பாட்டிலே பழைய ஏற்பாட்டிலே தேவனை வெளிப்படுத்தியதை காட்டிலும் மிக தெளிவாக அதிகமாக வெளிப்படுத்தி கூறுகிறார். He showed that God is Trinity. ஆண்டவர் திருத்துவம் உடையவர் என்று சொல்லி புதிய ஏற்பாட்டிலே ஆண்டவர் அதிகமாக வெளிப்படுத்துகிறார். And how did he give the names of the Trinity? ஆண்டவருடைய திருத்துவத்தின் தன்மையை எப்படி தெரியப்படுத்துகிறார்? Not proper nouns. பெயர் சொல்லி அவர் கூறவில்லை. Brahma, Shiva, Vishnu. பிரம்மா, சிவா, விஷ்ணு என்ற பெயர்களை சொல்வது போல் சொல்லவில்லை. Father and Son. பிதா, குமாரன். You see, the Father derives his identity because of the Son because of the Father. பிதா தன்னுடைய தனித்தன்மையை குமாரனிடத்தில் பெற்றுக்கொள்கிறார், குமார் தன்னுடைய தனித்தன்மையை பிதாவினிடத்தில் பெற்றுக்கொள்கிறார். So your identity is relational. உங்களுடைய தனித்தன்மை ஒருவரை ஒருவர் சார்ந்தது. It is not because of your qualification, your capacity, your gifts or anything like that. இது நீங்கள் வைத்திருக்கிற தகுதியை குறித்தோ அல்லது உங்களுடைய வரத்தை குறித்தோ சார்ந்ததல்ல, அது உங்களுடைய உறவை சார்ந்தது. Please remember, this is the most wonderful thing that God can give to us in Christ. இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற மிக சிறந்த ஒரு காரியம், இதை நாம் மறந்து போக கூடாது. For some years I was working in Singapore with the Ravi Zacharias Ministries. நான் சில வருடங்களாக சிங்கப்பூரிலே ரவி சக்கரியாஸ் ஊழியத்திலே நான் இணைந்து ஊழியம் செய்து கொண்டிருந்தேன். I was going to do a seminar in a church. நான் ஒரு சபையிலே நான் ஊழியம் செய்ய செமினார் நடத்துவதற்காக நான் சென்றிருந்தேன். And the lady who was organizing that seminar was a good friend of mine. அந்த செமினாரை அங்கே நடத்துனவர்கள் என்னுடைய மிக நெருங்கிய ஒரு நண்பர். So she wrote to me and said, because she wanted to introduce me properly, like Brother Dayalan Barnabas wanted to do that. தயாளன் பர்னபாஸ் என்னை அறிமுகப்படுத்தினது போல அந்த சகோதரி எனக்கு எழுதி என்னை குறித்து கேட்டு சரியான முறையில் என்னை அறிமுகப்படுத்த விரும்பினார்கள். So she wrote to me, are you a reverend or a doctor or a pastor? அவர்கள் எனக்கு எழுதின பொழுது நீங்கள் ஒரு போதகரா அல்லது ஒரு ரெவரண்டா அல்லது ஒரு டாக்டரா என்று சொல்லி எழுதி கேட்டார்கள். You know what I wrote to her? நான் என்ன எழுதினேன் தெரியுமா?
only because I knew her very well. அவளை அதிகமாக தெரிந்தபடியினால இப்படி எழுத முடிந்தது. I am none of the above. நான் இதிலே யாருமே கிடையாது. I am a mister. I am Mr. I plan to remain a mister for the rest of my life. I plan to remain a mister for the rest of my life. நான் என்னுடைய வாழ்க்கையினுடைய எஞ்சிய பகுதியில் நான் அப்படியே நான் இருக்க விரும்புகிறேன். And my passion is to train other misters and misses and missuses. நான் என்னுடைய ஆண்டவர் கொடுத்திருக்க வருநாட்களிலே மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் அவர்களை நான் அப்படியே நான் ட்ரெயின் பண்ணவும் விரும்புகிறேன் என்று சொன்னேன். My dear brothers and sisters, அருமையான சகோதர சகோதரிகளே, I am particularly speaking to those who are older, closer to my age than to the age of students. இப்பொழுது நான் வயது கூடினவர்களாக எனக்கு ஒத்த வயதிலே உள்ளவர்களுக்காக நான் பேசுகிறேன். You know, one of the problems we older people create, நாம் வயது முதிர்ந்த நாம் உண்டாக்குற ஒரு பிரச்சனை என்ன தெரியுமா? our identity comes from the position that we hold. நாம் என்ன பதவியிலே இருக்கிறோமோ அதை வைத்து தான் நம்முடைய தன்மையை நாம் வெளிக்காட்ட விரும்புகிறோம். President, secretary, whatever. பிரசிடென்ட், செக்ரட்டரி போன்ற பல தகுதிகளை வைத்து நாம் நம்மை மற்றவர்களுக்கு தெரியப்படுத்துகிறோம். Let us give that up. அதை நாம் விட்டு விடுவோம். You cannot pass the baton if your identity comes from the position that you hold. நீங்கள் அப்படி வாழ்ந்து கொண்டிருந்தீர்கள் என்று சொன்னால் ஒரு காரியத்தை புரிந்து கொள்ள உங்களுடைய தனித்தன்மை அப்படிப்பட்ட இந்த காரியத்திலிருந்து வருகிறது. Younger people, வாலிபர்களே, if you learn this one lesson now as a follower of Jesus Christ, இந்த முக்கியமான காரியத்தை நீங்கள் கற்றுக்கொண்டீர்கள் என்று சொன்னால் you will be a great blessing to the church. நீங்கள் சபைக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள். It will be a great blessing to the UESI. USIக்கு ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள். And so these are some of the things I'm going to be sharing with you. இது இப்படிப்பட்ட சில காரியங்களை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். Your story has now become part of God's great story. உங்களுடைய வாழ்க்கை ஆண்டவருடைய ஒரு வாழ்க்கையோடு இணைந்து அவருடைய திட்டத்தில் இணைந்து விடுகிறது. And therefore you do not have to suffer from an identity crisis. உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் உங்களை குறித்து இருக்கிற ஐடென்டிட்டி கிரைசிஸ் என்று சொல்வார்கள் அல்ல, அப்படி நீங்கள் கஷ்டப்பட தேவையில்லை. I'm so thrilled to hear that Dr. Selwyn is going to take some sessions on Christian personality development. எனக்கு டாக்டர் செல்வன் அவர்கள் கிறிஸ்டியன் பர்சனாலிட்டி டெவலப் என்பதை குறித்து சில காரியங்கள் சொல்லிக் கொடுக்க போகிறார்கள் என்று கேள்விப்பட்டு மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். I want to tell you that one of the big problems why we do not develop as people is that we think development lies along these wrong lines. நாம் ஏன் முழுமையான மனிதர்களாக அல்லது முழுமையான நபர்களாக அநேக நேரத்திலே நாம் வளர முடியவில்லை என்று சொன்னால் இப்படிப்பட்ட சில காரியங்கள் நம்மை தடுத்து நிறுத்தி விடுகிறது. Now I want to say something more and then probably I will close for today. இன்னும் சில காரியங்களை நான் சொல்லிவிட்டு இன்றைக்கு இந்த நேரத்தை நான் முடிக்க விரும்புகிறேன். Now on the third day after tomorrow, the topic given to me is serving one another. நாளைக்கு மறுநாள் நமக்கு கொடுத்திருக்கிற தலைப்பு ஒருவருக்கொருவர் ஊழியம் செய்வது. I am going to bring it forward to tomorrow. அதை நாளைக்கு நான் சொல்லிக் கொடுக்க விரும்புகிறேன். Mainly because the second aim of the UESI is fellowship. ஏனென்று சொன்னால் நம்முடைய UESI-னுடைய இரண்டாவது நோக்கம் ஐக்கியம். Now what we'll do is you just take your notes. இப்பொழுது நீங்கள் உங்கள் கையிலே இருக்கிற நோட்ஸை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். And if you turn to page 53, 53ஆம் பக்கத்துக்கு நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள். I want to tell you what I have actually given here. நான் அதில் எழுதி இருக்கிற காரியத்தை நான் இப்ப சொல்ல விரும்புகிறேன். Let me ask you, how many of you were at the Diamond Jubilee Conference in Chennai? சென்னையிலே போன்ற டிசம்பர் கடைசியிலே நடந்த 2014ஆம் ஆண்டினுடைய இறுதியிலே நடந்த டைமண்ட் ஜூபிலியிலே எவ்வளவு பேர் வந்திருந்தீர்கள்? கை தூக்கலாமா? Okay, I was not there unfortunately. But in that conference we were remembering our completing 60 years as God's work here in India. அப்பொழுது நான் துரோஷமாக நான் போக முடியவில்லை. ஆனால் அந்த நேரத்திலே இந்தியாவிலே USI மூலமாக நடந்த 60 வருட ஊழியங்களை நாங்கள் நினைத்து ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்தினோம். On 18th September 1954, 1954ஆம் வருடம் 18ஆம் தேதி செப்டம்பர் மாதத்திலே USI was formed. USI பிறந்தது. By 3 small groups in Chennai, Vellore and Coimbatore. சென்னை, கோயம்புத்தூர், வெல்லூர் போன்ற இடங்களிலே இருந்த 3 சிறிய ஜபக்குள் இணைந்து இந்த USI உதயமானது. Now on 18th September 2014, 60 years later, 60 வருடங்களுக்கு பிறகு some of our present leaders joined together in Vellore again. இந்த தற்போது இருக்கிற பல தலைவர்கள் வெல்லூரிலே கூடினார்கள். And they took 7 pledges. அந்த நேரத்திலே 7 உறுதிமொழிகளை எடுத்துக்கொண்டார்கள். And because we were entering the 7th decade of our existence, நம்முடைய
ஊழியத்தினுடைய 70 வருடங்களுக்குள் நாம் நுழைவதனாலே Now, our treasurer of UESI, Mr. Reggie, who also lives in Pune, he and I drafted those pledges. இந்த உறுதிமொழிகளை சகோதரன் ரெஜி டேனியல் நம்முடைய யுஎஸ்ஏனுடைய ட்ரெஷரும் அவர் பூனேயில் இருப்பதனால் நானும் அவருமாக சேர்ந்து இந்த 7 உறுதிமொழிகளை நாங்கள் எழுதினோம். And what I also did was to give a commentary for each of those pledges. அந்த 7 உறுதிமொழிகளிலே நாங்கள் 3 பகுதிகளை நாங்கள் பிரித்து நாங்கள் எழுதி இருக்கிறோம். I gave a commentary on each of the 7 pledges. அதனுடைய விரிவாக்கத்தை நான் 7 உறுதிமொழிகளுடைய விரிவாக்கத்தை நான் கொடுத்திருக்கிறேன். Now, out of those 7 pledges, I have taken pledges 3, 4 and 5 for your notes here. இந்த நோட்ஸ்ல அந்த 7 வாக்குறுதி உறுதிமொழிகளிலே 3, 4, 5 நான் இங்கே எடுத்திருக்கிறேன். Now, if you see A on page 53, இந்த பகுதியில் 53ஆம் பக்கத்திலே A என்ற ஒரு பகுதியை நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் first 4 lines constitute the pledge. முதல் 4 வார்த்தைகளும் அல்லது சொற்றொடர்களும் உறுதிமொழிகளை சொல்கின்றன. And the remaining thing is the commentary. அதற்கு பின்னால் இருக்கிறது அதனுடைய விரிவாக்கம் அது. And B on page 54. 54ஆம் பக்கத்திலே இருக்கிற B என்ற தலைப்பின் கீழே The first paragraph is the pledge and following is the commentary. முதலாவது பகுதி அந்த உறுதிமொழி, பின்னால் இருக்கிறது அதனுடைய விரிவாக்கம். And C is the 5th pledge that we took. மூன்றாவது 5வது எடுத்த உறுதிமொழி C என்று சொல்வது, followed by the commentary. அதனுடைய விரிவாக்கம் பின்னால் வருகிறது. And so what I will do is from day after tomorrow, on the last 2 days. நாளைக்கும் அதற்கு அடுத்து இருக்கிற 2 நாட்களிலும் no, tomorrow I'll do only serving one another. Okay, நாளைக்கு நான் ஒருவரை ஒருவர் ஊழியம் செய்வதை குறித்து நான் உங்களுக்கு பேசுவேன். And maybe it will be a good idea. I'm going to give you a passage for tomorrow's Bible study. நாளைக்கு உள்ள வேதாகமத்திலே நீங்கள் தியானிப்பதற்கு ஒரு பகுதியை நான் கொடுக்கலாம் என்று நான் எண்ணுகிறேன். John chapter 13. யோவான் 13வது அதிகாரம் verses 1 to 17. யோவான் 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 17ஆம் வசனம் வரை நாளைக்குள்ள காலை தியானத்துக்கு நீங்கள் பயன்படுத்த வேண்டும். Also John 13 verses 34 and 35. அதே போல அதே யோவான் 13ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம் 35ஆம் வசனமும். We will see something about relationships among believers. இந்த பகுதிகளிலே நாம் விசுவாசிகளுக்கு உள்ள உறவை குறித்து நாம் பார்க்க இருக்கிறோம். And so I will be dealing with serving one another. நாளைக்கு நான் ஒருவருக்கொருவர் ஊழியம் செய்வதை குறித்து உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்வேன். So if you get some time either tonight or tomorrow morning after your quiet time, please go through this passage and come prepared. இன்றைக்கு இரவிலோ நாளைக்கு காலையிலோ உங்களுடைய குவைட் டைம் அமைதி வேளையை முடித்து பிறகு இந்த பகுதியை வாசித்து சற்று நீங்கள் உங்களை தயார்படுத்திக் கொண்டு வரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். Because if you are familiar with it, you will be able to understand this amazing passage. நீங்கள் ஒருவேளை அதை நீங்கள் தயாரோடு வருவீர்கள் என்று சொன்னால் இந்த ஒரு அழகான பத்தியை குறித்து நாம் அழகாக இங்கு படிக்கலாம். Because I believe serving one another is about relationship with one another. ஒருவரோடு ஊழியம் செய்வது என்று சொல்வது ஒருவரோடு ஒரு உறவை சார்ந்தது என்பதை நான் அறிந்திருக்கிறேன். Now for the next 2 days, that is day after tomorrow and the last day, 16th மூன்றாவது நாளும் நான்காவது நாளும் I will be sharing certain things with you which will involve applying your mind. மூன்றாவது நாளும் நான்காவது நாளும் நீங்களுடைய அறிவை பயன்படுத்துகிற சில காரியங்களை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். How many of you are HS students? Let's higher secondary. Plus higher secondary மாணவர்கள் எவ்வளவு பேர் இருக்கீங்க? கையை உயர்த்த முடியுமா? Okay. Do you still have Konar notes for Tamil? இருக்கு. Yes, Ayyo. it is very much there. You know, those days Konar notes was only for Tamil during our days. நான் படித்த நாட்களிலே கோனார் தமிழுரை தமிழுக்கு மாத்திரம்தான். Now Konar notes is there for joint entrance exam to IIT and IAS entrance exam and everything. இப்பொழுது கோனார் உரை எல்லா இடத்திலும் ஊடுருவி விட்டது. Do you know what I am trying to say? நான் என்ன சொல்ல வருகிறேன் தெரியுமா? Our education system is in a horrible mess. நம்முடைய கல்வி அறிவு சார்ந்த திட்டங்கள் மிக மோசமான நிலையில் காணப்படுகிறது. The only people who can save the educational system are Christians. இந்த மோசமாய் கிடக்கிற கல்வித்துறையை யாரால் சரி பண்ண முடியும்? கிறிஸ்தவர்கள் மாத்திரம் தான் சரி பண்ண முடியும். Please turn with me to Proverbs chapter 2. நீதிமொழிகள் 2ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். I'm going to read it in English also, the first few verses. முதல் சில வசனங்களை நான் ஆங்கிலத்திலே வாசிக்க விரும்புகிறேன். I am reading the first 5 verses. முதல் 5 வசனங்கள். And I want to, when I read it, I am going to emphasize certain words. I want you to note them.
சில வார்த்தைகளை நான் அழுத்தி சொல்ல விரும்புகிறேன், அவைகளை நீங்கள் குறித்துக் கொள்ளுங்கள். My son, if you accept my words and store up my commands within you, turning your ear to wisdom and applying your heart to understanding, and if you call out for insight, cry aloud for understanding, if you look for it as for silver, search for it as for hidden treasures, then you will understand the fear of the Lord and find the knowledge of God. Now you can read it in Tamil. தமிழில் நான் வாசிக்கிறேன். என் மகனே, நீ உன் செவியை ஞானத்திற்கு சாய்த்து உன் இருதயத்தை புத்திக்கு அமைய பண்ணும் பொருட்டு என் வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு என் கட்டளைகளை உன்னிடத்தில் பத்திரப்படுத்தி ஞானத்தை வா என்று கூப்பிட்டு புத்தியை சத்தமிட்டு அழைத்து அதை வெள்ளியைப் போல் நாடி புதையல்களை தேடுகிறது போல் தேடுவாயாகில் அப்பொழுது கர்த்தருக்கு பயப்படுதல் என்னதென்று நீ உணர்ந்து தேவனை அறியும் அறிவை கண்டடைவாய். Did you notice the words that we emphasize, both of us? நாங்கள் இருவரும் அழுத்தி சொன்ன வார்த்தைகளை கவனித்தீர்களா? All those words mean taking an effort. நான் அழுத்தி சொன்ன வார்த்தைகள் எல்லாம் நாம் எடுக்க வேண்டிய முயற்சியை குறித்து சொல்கிறது. Whereas today we are being taught not to take any effort and to succeed in exams. இன்றைக்கு கொடுக்கிற கல்வி நாம் படிக்கிற காரியங்களிலே அதிக முயற்சியை குறித்து பேசுவதில்லை. And we want to apply our mind to study and to work, but not apply our mind to the study of the word of God. ஆனால் நாம் செய்கிற ஒரு காரியம் என்ன தெரியுமா? படிக்கிறதுக்கு நம்முடைய அறிவை பயன்படுத்துவோம், ஆனால் ஆண்டவருடைய வசனத்தை அபியாசப்படுத்துவது நம்முடைய மூளையை பயன்படுத்துவதில்லை. We want to get through exams as easily as we can. எவ்வளவு எளிதாக நம்முடைய பரீட்சைகளை பாஸ் பண்ண முடியுமோ அதற்காக நாம் முயற்சிகளை எடுக்கிறோம். And Christian students are in greater danger. கிறிஸ்தவ மாணவர்கள் எல்லாரை காட்டிலும் அதிகமான ஒரு மோசமான கட்டத்தில் இருக்கிறார்கள். They don't prepare properly for the exam. அவர்கள் பரீட்சைக்காக அதிகமாக சரியாக ஆயத்தப்படுத்துவது கிடையாது. And then they will say, I claim the promise, I can do all things through Christ who strengthens me. சரியாக படிக்காதபடிக்கு என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய முடியும் என்று வாக்குத்தத்தத்தை பிடித்துக் கொள்கிறோம். God is not going to answer your prayer like that. ஆண்டவர் உங்கள் ஜெபத்துக்கு பதில் கொடுக்க போவதில்லை. Learn to take an effort. We have to stretch our mind. முயற்சி செய்வதற்கு கற்றுக்கொள்ளுங்கள். நம்முடைய மூளையை எந்த அளவுக்கு விரிவுபடுத்தி முயற்சி செய்ய வேண்டுமோ அந்த அளவுக்கு நாம் விரிவுபடுத்தி முயற்சி செய்ய வேண்டும். You know, in John chapter 1 verse 1, in the beginning was the Logos. யோவான் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே ஆதியிலே வார்த்தை இருந்தது என்று வாசிக்கிறோம். And the Greek word is logos, from which we have the English word logic. அதற்கு கிரேக்க லோகாஸ் என்ற வார்த்தையிலிருந்து தான் ஆங்கிலத்தில் இந்த லாஜிக் என்ற ஒரு வார்த்தையை நாம் பெற்றுக்கொள்கிறோம். Now we are made in the image of the logos. நாம் அந்த வார்த்தையினுடைய சாயலிலே நாம் உருவாக்கப்பட்டிருக்கிறோம். And therefore we have to learn to think logically. ஆகவே நாம் இப்படி ஒன்றை ஒன்று சம்பந்தப்படுத்தி நாம் பேசுவதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும். And that requires a lot of effort. அது மிக முயற்சி செய்தாதான் நடக்க முடியும். And may the Lord help us these days as we use our minds to dig into the word of God. இந்த நாட்களிலே அப்படி ஆண்டவருடைய வார்த்தையை நாம் படிக்கும் பொழுது நம்முடைய அறிவை அதிகமாக பயன்படுத்துவதற்கு ஆண்டவர் உதவி செய்வாராக. We also read in Proverbs 2. நாம் இந்த நீதிமொழிகள் 2ஆம் அதிகாரத்திலே நாம் வாசித்தோம். We have to decide to do what God is teaching us. நாம் ஆண்டவர் சொல்லுகிற காரியத்தை செய்வதற்கு தீர்மானம் எடுக்க வேண்டும். So knowledge is not just about information. அறிவு என்று சொல்வது ஏதோ தகவல்களை பெற்றுக்கொள்வது மாத்திரமல்ல. Knowledge is coming to be related more and more to God. To be related to God more and more. நம்முடைய அறிவு ஆண்டவரோடு நாம் சம்பந்தப்படுத்துவதற்காக நம்மிடத்தில் வருகிறது. And that relationship has to be deepened. Has to be made deeper. Okay. அந்த அறிவை நாம் ஆழமாக கொண்டு செல்ல வேண்டும். And that can be done only by obedience. நம்முடைய ரீசன்ஸை Obedience. நம்முடைய ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிதல் மூலமாக தான் அப்படிப்பட்ட அறிவை நாம் ஆழமாக கொண்டு செல்ல முடியும். And the writer of Proverbs 2 says that. அந்த நீதிமொழிகளுடைய 2ஆம் அதிகாரத்தை எழுதின ஆக்கியோன் இதை தான் சொல்கிறார். I will store up your commands within me. உம்முடைய கட்டளைகளை நான் எனக்குள்ளாக நான் பத்திரப்படுத்தி வைத்துக் கொள்வேன். So that I will do what you want me to do. நீங்கள் விரும்புகிற காரியத்தை செய்வதற்காக நான் அப்படி செய்வேன். So it is intellectual, it is moral. அது வெறும் அறிவு சார்ந்தது மாத்திரமல்ல, ஒழுக்க நெறிமுறைகளை கூட சார்ந்தது. And so the Bible teaches us a wholesome view of reality. வேதம் முழுமையான ஒரு காரியத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. And it is my prayer that my dear brothers and sisters here, you will go away after listening to God in this wholesome way.
என்னுடைய ஜெபம் என்னவென்று சொன்னால், நீங்கள் இங்கிருந்து போகும்பொழுது ஆண்டவரை குறித்த ஒரு முழுமையான அறிவோடு செல்ல வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். I was at the USA Orissa conference நான் ஒரிசாவிலே நடந்த USA கான்ஃபரன்ஸ்க்கு சென்றிருந்தேன் in 2014. 2014ஆம் ஆண்டு. I did a study of the first two and the last two chapters of the Bible. வேதத்தினுடைய முதல் 2 அதிகாரத்தையும் வேதத்தினுடைய கடைசி 2 அதிகாரத்தை குறித்த ஒரு வேதாகம ஆராய்ச்சியை அங்கு நாங்கள் செய்தோம். I called it From a Garden to a City. நான் அதற்கு கொடுத்த தலைப்பு தோட்டத்திலிருந்து ஒரு நகரத்திற்கு. After the first two sessions, 2 பகுதிகள் முடிந்தவுடனேயே people said what you are saying is going above our heads. நீங்கள் சொல்லுகிற காரியங்கள் எங்களுக்கு தலைக்கு மேலே போய் கொண்டிருக்கிறது. I said don't worry. கவலைப்படாதீர்கள் என்று சொன்னேன். And by the time we finished, அந்த கூட்டங்கள் முடிந்த பிறகு they said we are now beginning to understand. இப்பொழுது எங்களுக்கு புரிகிறது என்று சொன்னார்கள். No, as an older person, let me tell you. நான் வயதான ஒரு நபராக நான் சொல்கிறேன். You know, God takes a long time to teach us certain things. சில காரியங்களை சொல்லிக் கொடுப்பதற்கு ஆண்டவர் அதிக நேரம் எடுக்கிறார். He is not like your Bharathidasan University. நம்முடைய பாரதிதாசன் யூனிவர்சிட்டி போல இல்ல. After 3 years you take a degree and get out. 3 வருடம் முடிந்த உடனே ஒரு பட்டத்தை வாங்கிவிட்டு செல்லலாம் என்று சொல்லி. You know, in some subjects God gave me a PhD. சில பாடங்களிலே ஆண்டவர் எனக்கு முனைவர் பட்டத்தை கொடுத்தார். In some other subjects I was still in kindergarten. சில பாடங்களிலே நான் இன்னும் எல்கேஜி யூகேஜி நிலையில் தான் இருக்கிறேன். He doesn't even promote me to class 1 till I have cleared it. ஆண்டவர் நான் அதை சரி பண்ணும் வரை 1வது வகுப்பு கூட என்னை அவர் ப்ரோமோட் பண்ணவில்லை. He is very strict. ஆண்டவர் மிக கடினமானவர். And so please listen to him. அவருக்கு கவனிப்பது நல்லது. Sometimes when younger people tell me, oh, I don't follow this. சில இளமையன் வயது வாலிபர்கள் சொல்கிறோம் அல்லவா, இதை என்னை புரிந்து கொள்ள இயலவே என்று சொல்லி. I said don't worry, you will learn it in the next 25 years. ஒருவேளை நான் சொல்வேன், கவலைப்படாதீர்கள், இன்னும் வரும் 25 ஆண்டுகளிலே இதை நீங்கள் நன்றாக கற்றுக்கொள்ளலாம். God is not interested in finishing a syllabus. ஆண்டவர் தன்னுடைய பாடத்திட்டத்தை முடித்துவிட்டு போவதிலே அவர் அவசரப்படுபவர் அல்ல. That is why we read the Bible over and over and over again. ஆகவே தான் வேதத்தை நாம் மீண்டும் 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 வாசிக்கிறோம். But what God has to tell us these mornings, may they come to you in the ministry of the Holy Spirit. ஆண்டவர் சொல்ல விரும்புகிற காரியத்தை நம்மை பரிசுத்த ஆவியானவருமாக நமக்கு கற்றுக் கொடுப்பார். Please bring your hearts responsive to the teaching of God. ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராக உங்களுடைய இருதயங்களை நீங்கள் திருப்புங்கள். And then you will discover that things which you did not understand suddenly come to light. அதுவரை நீங்கள் புரிந்து கொள்ளாத காரியங்களை ஆண்டவர் உங்களுக்கு மிக அழகாக விளக்கி காட்டுவார்.